ஹலோ மக்களே, நேற்று நம்ம வீட்டில் மீன் எடுத்திருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கடல் மீன் வாங்கியிருந்தோம். ஏன்னா நாங்கள் இருக்கிறது கிராமங்க. இங்கே வந்து அதிகமாக கடல் மீன் கிடைக்காது. நாட்டு மீன் நிறைய கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் கடல் மீன் கொஞ்சம் ரேராக தாங்க கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதனால் அதிகமாக வாங்க மாட்டோம். இன்றைக்கி அப்பா வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தனியாக, வறுக்கிறதுக்கு தனியாக வாங்கிட்டு வந்தார். எல்லா மீனையுமே வந்து அம்மாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து இந்த வறுக்கிற மீனுக்கு மட்டும் மசாலா வந்து ரெடி பண்ணி ஒரு மீனாக இந்த மாதிரி நல்லா தடவி அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலான்னு சொல்லி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லா மசாலாவும் நல்லா எல்லா மீனோட பக்கமும் படுற மாதிரி தடவி அதை வந்து இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதில் கொஞ்சம் தலை இருந்ததுங்க. இந்த தலையை மட்டும் மசாலா போடல, ஏன்னா இது குழம்புல போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு குழம்பு மீனை தனியாக இந்த மாதிரி வேறு டப்பாயில் எடுத்து வச்சு அதையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து நைட்டுக்கு தான் இதெல்லாம் சமைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம தோட்டத்தில் இருக்க வாழை மரத்தில் இவ்வளோ பெரிய வாழைப்பூ இருந்ததுங்க. அதை வந்து இன்றைக்கி அம்மா வந்து உடச்சி எடுத்துட்டாங்க. இந்த வாழைப்பூ வச்சு வடை செய்யலாமா இல்லை வந்து பொரியல் செய்யலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.